நன்றி, வணக்கம். ஆமா, வழக்கம் போல உள்ள இந்த சொற்பொழிவுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சரி ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் நாகரத்ன கிருஷ்ணா வரல போட்டிருக்கு இது வரைக்கும். அவருடைய மாப்பசான் கதைகள் என்ற ஒரு பிரெஞ்சிலிருந்து நேரடியான மொழிபெயர்ப்பு. நம்ம அதை பத்தி பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். ஒரு அருமையான கதை தொகுப்பு நேரடியாக பிரெஞ்சில் இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுது நிறைய தமிழினுடைய இதுல பார்த்தீங்கன்னா நிறைய மொழிபெயர்ப்புகள், நேரடியான மொழிபெயர்ப்புகள் வருகின்றன. ஆங்கில மொழியாக இருந்ததெல்லாம் போய் நேரடியான மொழிபெயர்ப்புகள் ரஷ்ய மொழி, பிரெஞ்சு மொழி, இட்டாலியன், இந்த பல மொழிகள் இருந்து கற்றவர்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் அது வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் வந்து இப்போ அதை பணியாற்றக்கூடிய நம்முடைய நாகரத்ன கிருஷ்ணா அல்லது வெங்கட சுப்பராய நாயகர் போன்றவர்களை எல்லாம் நம்ம பாராட்ட வேண்டும் சொல்லிப்பட்டு வே ஸ்ரீராம் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்துக்குள்ள போகிறோம். ஒழுக்கமுடைமையில இன்றைக்கு நாம் போறதுக்கு முன்னாடி ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் ஒழுக்கம் என்பது என்ன என்பதை வரைவிலக்கணம் சொல்லவில்லை என்பதை நாம் பேசணும். ஆனால் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு ஆச்சாரம் என்ற ஒரு பொருளையும் சொல்லியும் பயன்படுத்தியிருக்கார் வள்ளுவர். அச்சமே கீழ்களது ஆச்சாரம் சொல்லியிருக்காரு. கொள்கை என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்தியிருக்காரு. இப்ப நான் அறிந்து கொண்டேன். அதாவது குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாரின்மை என்ற கடை இந்த ஒரு அதிகாரத்துல கொள்கை பிழைப்பின் குலம் சுடும், குலம் கெட்டு போகும் என்று நான் உடைமை அதிகாரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கிறது. எனவே கொள்கை என்பதையும் அவர் என்ன சொல்றாருன்னா குலத்துக்கேற்ற ஒழுக்கம் என்ற ஒரு பொருள் சொல்றார். எனவே ஒழுக்கமுடைமையை பற்றிய உள்ள ஒரு கருத்தாக்கத்தை நம்ம மறுபடியும் மொத்தமாக சிந்திப்போம். அப்பொழுது என் பார்வைக்கு வந்த சில பற்றி நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக தான் சொன்னேன். எனவே ஒழுக்கம் என்பது ஆச்சாரம், கொள்கை என்பது ஒரு குலத்துக்கேற்ற ஒரு கடைப்பிடி, நடத்தை என்ற பொருளிலே அங்கு பயன்படுத்திருக்கிறதாக பெருமையாளர் உரை எழுதுகிறாரு. எனவே ஒழுக்கம் கெட்டால் குலம் கெட்டு போகும், குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாரின்மை நிலை நின்ற கால் அப்படின்னு சொல்றாரு. நாரின்மை என்று சொல்வது இரக்கமற்ற தன்மை இருந்தால் நாணின்மை நிலை நின்ற கடை. நாணை வந்து ஒழுக்கத்தை விட நாணை முக்கியமாக சொல்லுகிறார் என்று சொல்லி பெருமையாளர் இருக்க பொருள் சொல்றாரு. அது அவ்வளவு பொருத்தமா எனக்கு படல. ஏனென்றால் ஒழுக்கமுடைமை என்பதுனால கெட்டு போறது, ஒழுக்கமுடைமை இல்லாதனால கெட்டு போறது குலம்தான். நாணமின்மையினால பல நலன்கள் கெட்டு போயிடும். எனவே ஒழுக்கமுடைமையை கெடுவதை விட நாணின்மை இன்றி இருப்பதுதான் மிகவும் பெரிய தவறு என்று போல அது பொருள் எழுதியிருக்கிறார். அந்த பொருள் எனக்கு அவ்வளவு, அதாவது அதை அப்படி ஒப்பிட்டு சொல்கிறார் என்று சொல்ல முடியாது. ரெண்டு கருத்துக்களை சொல்லுகிறார். நிச்சயமாக ஒழுக்கம் கெட்டு போனா குலம் கெட்டு போகும்ங்கிறது முக்கியம்தான். அதே மாதிரி நாணம் இல்லாமல் இருந்தால் பல நலன்கள் கெடுங்கிறது என்பதுதான், ஒரே ஆளுக்கு தானே. எனவே ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லுவதாக அவர் வாக்கிய அமைப்பை கொண்டிருக்கிறார். அதை நம்ம பிறகு விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு நம்ம போக வேண்டாம். அப்புறம் குடிமையினுடைய பண்பாக ஒழுக்கத்தை பேசுகிறார். அதாவது நம்ம முன்பே பேசினோம், அந்த பரிமையாளர்கள் முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது வர்ணத்திலேயே பல குடிகள் இருக்கின்றன, ஏற்றத்தை மேல்நிலை குடிகள், கீழ்நிலை குடிகள். எனவே வர்ணம் என்ற சாதியினுடைய உட்பிரிவாக குலம் என்பதை பரிமையாளர்கள் பேசுகிறார். இப்போ இதுல முக்கியமா வந்து ஒழுக்கமுடைமையினுடைய அதிகாரத்துல வந்து நமக்கு அதனுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு சமுதாய அசைவியக்கம், ஒரு மொபிலிட்டின்னு சொல்றாங்க, சோசியல் மொபிலிட்டி. சமுதாயத்தில தன்னுடைய நிலைமையை உயர்த்தி கொள்வது அல்லது தாழ்த்தி கொள்வதற்கு ஒழுக்கம் ஒரு முக்கிய கருவியாக இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் பேசுகிறார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால்
இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலேயே அடிக்கடி நிலைமை கீழே வர்றது, குலம் கெட்டு போறது என்று பேசுகிறார். ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் கெட்டு போவது பேசுகிறார். எனவே எப்படி கல்வி, வீரம், அழகு போன்றவைகள்லாம் தங்களுடைய சமுதாய மாற்றத்தை, அதாவது சோசியல் மொபிலிட்டி என்று சொல்றோம் இல்லையா, சமுதாயத்துல மேல்நிலைக்கு போறது, அதற்கு இவையெல்லாம் உதவுவது போல ஒழுக்கமுடைமையையும் ஒரு முக்கியமான ஒரு பண்பாக வள்ளுவர் கொண்டிருப்பாருக்கு தோன்றுகிறது. ஆனால் அதனால்தான் பாரதியார் குறிப்பிட்டேன், நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நன்னலத்தில் இல்லை, குணம் நல்லதாயின் எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு வரலாம் அப்படின்னு அவர் சொல்றார். எனவே நம்முடைய வரலாற்றுல அது நிறைய இந்த சமுதாய மொபிலிட்டி பத்தி நான் பார்த்து கொண்டிருக்கப்போ நிறைய விஷயங்கள் அண்மையில தீனா சுப்பிரமணியத்தினுடைய கட்டுரை தொகுப்பு ஒன்று வந்திருக்கு, தொகுத்து போட்டிருக்காங்க. அவர் பல விஷயங்களை சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது அவர் நிறைய புனைவுகளையும் புராணங்களையும் வரலாற்றையும் இணைத்து அவர் பேசுகிறார் என்று நினைக்கிறேன். அதுல எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த விஷயத்துக்கு நான் போகல. பாரி மகளிர் பிராமணர்களிடம் ஒப்படைத்தனால பாரியும் பிரம்ம சத்திரியர், அவனும் பிராமணன் தான். சோழ மன்னர்கள்லாம் பிராமணர் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பழுவேட்டரையர், ஓரி போன்றவர்கள் எல்லாமே பிரம்ம சத்திரியர்கள் என்பது போல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதாவது நான் சொல்ல அந்த கருத்தை ஆராய்வதற்கு முன்பாக இந்த மாற்றங்கள் சமுதாய சோசியல் மொபிலிட்டியில வர்ணங்களை மாற்ற முடியாது. வர்ணங்களுக்கு இடையில உள்ள குலங்களிலே மேலேயும் கீழையும் போலாம் போடுறது. அப்படித்தான் பரிமேலழகருடைய கருத்து. அதாவது நிச்சயமாக சம்புகன் வரலாற்றுல பார்த்தீங்கன்னா, சம்புகன் பிராமணனாக முடியாது என்பது அந்த வரலாறு. ராமருடைய கொண்டு விடுகிறார் இல்லையா அது. ஆனால் விஸ்வாமுத்திரர் என்று நிறைய பேர் எல்லாம் பிரம்மரிஷி ஆனாங்க அப்படின்னால ஒரு கருத்து இருக்குது. எனவே இது அதே மாதிரி நிறைய பேர் இந்த முடிசூட்டி கொள்ளும் பொழுது கூத்துவநாயனாருக்கு சிதம்பரம் தீட்சிதர்கள் இல்லையா, நீ சத்திரியம் கிடையாது, உனக்கு நாங்கள் முடிசூட்ட மாட்டோம்னு சொல்றாங்க. அதனால அவர் சிறைவனே முடிசூட்டியதாக ஒரு கதை வரலாறு. சிவாஜி கதை இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு வரலாற்றுல. பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வர்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியை பண்ணியிருக்கிறாங்க. அது குறிப்பா சத்திரியர்கள் தான் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், மற்றவர்கள் பண்ண முடியுமான்னு தெரியும். எனவே இது ஏன்னா நம்ம ஒரு வினோதமான ஒரு சமுதாய அமைப்பு உடைய இந்திய சமூகத்துல இந்த மாதிரி மேல்நிலையாக்கம் என்பது ஒழுக்கத்தின் மூலமாக ஒரு வர்ணங்களுக்கு இடையிலே தான் மேம்பட்டுக் கொள்ள முடியும் என்பது போல ஒரு தோனியை பெருமையாளர் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ஆராய வேண்டும். சரி, இதுல நாம முன்பே சொன்ன மாதிரி இதுக்கு முந்தினோட அது மறுபடியும் கொஞ்சம் திரும்பி பார்த்து விட்டு நம்ம அடுத்த குரல் போல இந்த மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் என்று ஒரு திருக்குறளை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு சில நுட்பங்கள் இருக்கிறது. அதுல பரிமேலழகர் சிலவற்றை வற்புறுத்தாமல் விட்டு விட்டுருக்கிறாருன்னு தான் எனக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பரிமேலழகர் சொல்வதில் அதாவது அந்த திருக்குறளுடைய மொத்த கட்டமைப்பு பார்க்கிற போது ஓதுதலோடு வேத நூல்களை ஓதுவதோடு ஒழுக்கத்தோடு இருப்பது ஒரு பிராமணனுடைய இலக்கணம். அவன் ஓதாமல் இருந்தாலும் ஒழுக்கத்தோடு இருந்தால் நல்லது அப்படிங்கிறது திருக்குறள் கருத்தாக. அவன் வேதங்களை ஓதாமல் விட்டு விட்டாலும் மறந்து விட்டாலும் அவன் படித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்டு போனால் அவன் பிராமண தத்துவத்திலிருந்து கீழே போயிடறான் அப்படின்னு அவர் சொல்றார். அதே இன்னொரு கருத்து உள்ள போந்த பொருள், ஒழுக்கத்தோடு, அதாவது ஓதிக்கொண்டு ஒழுக்கத்தோடு இல்லாதிருந்தால் அது முறையற்றது என்ற கருத்தை பரிமேலழகர் குறிப்பட்சமாக சுட்டவில்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதாவது ஓதலாம், ஆனால் ஒழுக்கத்தோடு இல்லை என்றால், ஓதல் ஒழுக்கத்தோடு இருந்தால் சொல்றாரு, ஓதல் ஒழுக்கத்தோடு இல்லாமல் அதாவது ஓதாமல் இருக்கலாம், ஒழுக்கத்தோடு இல்லாமல் இருந்தால் அவன் இல்லைங்கிறது சொல்லிட்டார். அப்போ ஓதிக்கொண்டு ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அவன் அவனுடைய பிறப்பு கெடாதா, கெடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த குறிப்பட்சத்தை பரிமேலழகர் சுட்டவில்லை. எனவே நாம என்ன நினைச்சு பார்க்கலாம்னா, அந்தணன் வேதத்தை ஓத மறந்தாலும் ஒழுக்கத்தோடு இருந்தால் அவன்
குலம் குன்றாது. அது நேர்கருத்தாக இருக்கிறது. அந்தணன் 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 வேதம் ஓதியும் ஒழுக்கத்தோடு இல்லை என்றால் குலம் கெடும் என்றவாறாயிட்டு என்பது குறிப்பெச்சம். அதை பரிமேலழகர் சுட்டவில்லை. ஆனா பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா வேறொரு குறிப்பெச்சத்தை சொல்றாரு. மறந்த வழி, அதாவது பார்ப்பான் ஊத்தை மறந்த வழி இழிகுலத்தானா மகளின் மறத்தலாகாது என்னும் கருத்தால் மறப்பினும் என்றார் என்னும் கருத்து சமூகத்தில் நிலவியது. அது உண்மைதான். அவன் மறக்கக்கூடாது. மறந்தால் அவன் இழிகுலத்தானாவான், அவன் மறக்க மாட்டான் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏனென்றால் சிலப்பதிகாரத்துல மறைநூல் ஒழுக்கத்து வரிநவில்களுடைய மறைநூல் ஒழுக்கத்து புறநூல் வந்தனர். அதாவது இசைப்பாடல்களை பாடுகின்ற கொள்கைகளை மேற்கொண்டு வேதங்களை ஓதாமல் விட்டு வாழ்கின்ற அந்தணரது பார்ப்பாருடைய ஊராக இருப்பதனாலே அதற்குள்ளே செல்லாமல் கவுந்தியடிகளும் கோவலனும் கண்ணகியும் அந்த ஊரை தவிர்த்து விட்டு சென்றதாக சிலப்பதிகாரம் சொல்லுங்க. அப்ப அவர்கள் ஒழுக்கத்திலே தாழ்ந்து விட்டார்கள் என்று சமூகம் நினைத்திருக்கிறது போல இருக்கிறது. அதைத்தான் பரிமேலழகர் சொல்றாரு. ஆனால் குறளிலே வேதம் ஓதுவதை செய்வதையோ விடுவதோ பொருட்டல்ல, அவன் ஒழுக்கமாக இருக்கிறான என்பது பொருளாக உள்ளது. எனவே மறப்பினும் ஓதிக்கொள்ளலாகும் என்ற தொடரில் மறக்கக்கூடாது என்ற இனத்தொடர் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் இங்கு ஓத மறந்தாலும் ஒழுக்கம் கெடாது என்பதையே முதல்நிலை இனத்தொடராக கொள்ள வேண்டும். ஓத மறந்தாலும் ஒழுக்கம் கெடாது என்பதையே முதல்நிலை இனத்தொடராக கொள்ள வேண்டும். அதுக்குள்ள பெருமையாளர் கொண்டது வேற. வாழ்க என்னும் போது ஏனைய விலங்குகள் கெடுக என்பது பொருளில் என சேனாவரையர் கூறும் கருத்து நினைத்துக் கொள்ளலாம். இனம் பல உள்ள வழி இடம் நோக்கி பொருள் பொருத்தமர கொள்க என்று நச்சனார்க்கு சொல்றார். எனவே பரிமேலழகர் இந்த இணக்க கருத்தை எடுத்து சொல்லவில்லை. எனவே ஒழுக்கமா மற்றதா ஊர்தலா பெரிதுங்கிற போது நிச்சயமாக ஒழுக்கம்தான் முக்கியம் என்பதை வள்ளுவர் வற்புறுத்துகிறார். நான் முன்பே சொன்ன மாதிரி இன்னொரு இடத்துல இந்த நானுடைமை என்ற அதிகாரத்துல குலம் சுடும் கொள்கை படைப்பு நலம் சுடும் நாணயம் என்ற கடை என்ற குறளில ஒழுக்கத்தை விட நான் சிறந்தது என்று சொல்வது போல பரிமேலழகர் எழுதியிருக்கிறார். அது எனக்கு பொருத்தமாக இல்லை. அதை நம்ம இப்போ வாதிக்கல, அதுக்கு நாம நேரம் இல்லை. அதுல நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் மாற்று நானின்மை நின்ற வழி அந்நிலை அவன் நலம் யாவற்றையும் கெடுக்கும். ஒழுக்க அழிவினும் நான் அழிவு இறப்ப தீது என்பதாம். ஒழுக்கம் அழிவதை விட நான் அழிவு ரொம்ப மோசமானது என்பது போல அவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டுமே தீதுதான் என்று நான் நினைக்கிறேன். அப்படி அங்க ஒப்பீடு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா குலம் சுடும் கொள்கை பிழைப்பு, கொள்கை பிழைப்பின் குலம் சுடும், குலம் கெடுப்போம். நானின்மை நின்ற கடை நலம் சுடும். ரெண்டு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டையும் இணைத்து கொள்கை பிழைத்தால் குலம் மட்டும்தான் கெடும், நானாமை உடையவனாக இருந்தால் பல நலன்கள் கெட்டு போகும் என்பது போல ஒரு ஒப்பீட்டு நிலையிலும் உரல் நிலையிலே பொருள் சொல்லியிருப்பதாக பரிமேலழகர் சொல்கிறேன். அது அவ்வளவு ஏற்புடையதான்னு எனக்கு தெரியல. இலக்கணார் அதை சந்தேகப்படுறார். இந்த பொருள் இப்படி விளக்க முடியுமா? அதாவது ஆனால் அவ்வாறு பொருள் கொள்ளது வலிந்ததோ என்று என்ன தோன்றுகிறதுன்னு எழுதியிருக்கிறார். எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. அதை அந்த ரெண்டு வாக்கியத்தையும் இணைப்பதை ஒரு டிஸ்கோர்ஸ் லெவல், அதாவது உரைக்கோவை நிலையில பரிமேலழகர் ஒப்பீடாக கொண்டு வருகிறார். அப்படி கொள்ள வேண்டியது எனக்கு கருத்து. சரி, அதுக்கு நாம் போக வேண்டாம். சரி, இப்போ அதை விட்டுட்டு நாம அடுத்த திருக்குறளுக்கு நம்ம போயிடலாம். இப்ப இந்த பின்னணியை சொல்லிவிட்டு என்றால் இந்த அதிகாரத்துல திரும்ப திரும்ப இந்த ஒழுக்கமுடைமை சமுதாய குலம் என்று சொல்லப்படுகிற குலத்தினுடைய உயர்ச்சி, தாழ்ச்சி, ஏற்றத்தாழ்வுகளை பற்றி அடிக்கடி பேசுகிறேன். எனவே புலனுடைமை அல்லது ஒழுக்கமுடைமை மிகப்பெரிய ஒரு சமுதாய மதிப்புள்ள ஒரு பொருளாக திருவள்ளுவர் நினைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. சரி, நம்ம அதை பார்ப்போம். இன்றைக்குள்ள திருக்குறளுக்கு போகலாம். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர். இங்கே ரெண்டு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு, ஒழுக்கமிலான்கண் உயர்வு இல்லை.
மறுபடியும் வரும். அங்க சாதி வச்சு சொன்னாரு, அதுக்கு முன்னதாக பொது கருத்து சொன்னாரு. அதாவது ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் கொண்டது. முதல் சொன்ன கருத்து பொது கருத்து. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சொல்லி சொன்னார். பார்ப்பன சமுதாயத்தை சொல்வதனால மற்ற ஏனைய சமுதாயங்களுக்கும் அது பொருந்தும் என்ற ஒரு உபலக்கணம் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது எப்பொழுதுமே ஒரு சமுதாயத்திலேயோ அல்லது பெரும்பான்மையாக இருக்கக்கூடியதோ அல்லது மதிப்புமிக்கதையோ எடுத்துக்காட்டாக சொல்லி ஏனையவற்றை கொள்ள வைப்பது என்பதுதான் உபலக்கணம். எப்பவுமே எல்லா இடத்துலையும் வெத்தலை போட்டான்னு சொன்னா வாக்கு சுண்ணாமும் போட்டோம்னு அர்த்தம். வெத்தலைக்கு தான் முக்கியத்துவம். அது மாதிரி சமுதாயத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்தணர்களை சொல்வதனால மற்றவர்களுக்கு அந்த கருத்து பொருந்தும் என்பதை நாம பார்த்துக் கொள்கிறோம். எனவே பொது கருத்தை சொல்லி எடுத்துக்காட்டாக அந்தணர்களை சொன்னார். இப்பொழுது மறுபடியும் அதே கருத்துக்கு போறேன். மறுபடியும் என்ன சொல்ற போது அப்ப சொல்ற போது வேற ஒரு கருத்தை சொல்லி அதை மறுபடியும் வற்புறுத்துகிறார். அதாவது ஒழுக்கவிலான்கள் உயர்வு இல்லை. உயர்வு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். மணக்குடவர் என்ன சொல்றாருன்னா, இதுல அது ஓமையாக சொல்கிறார். ஓமையாக சொல்லக்கூடிய கருத்து அழுக்காறு உடையான்கள் ஆக்கம் இல்லை, ஆக்கம் போன்று இல்லைன்னா ஆக்கம் இல்லாதது போன்று. அதாவது அழுக்காறு என்ற ஒரு பண்பு, அழுக்காராமை என்று சொல்லி ஒரு பெரிய அதிகாரமே வச்சிருக்காரு. அதுல 10 திருக்குறள் இருக்குது. அழுக்காறு அந்த பொறாமைப்படுறவனுக்கு வாழ்க்கையை எல்லாமே திருச்சத்து தீ உய்த்து விடும். அவனோட உறவுகளும் கெட்டு போயிடும். அவனுக்கு வளர்ச்சியே கிடையாது. அவன் அழிந்து போய் விடுவான். இதெல்லாம் ரொம்ப பேசுறார். ஆனா அழுக்காறு அப்படிங்கிறது ஒரு அறமாக சொல்லுகிறார். அழுக்காறுங்கிறது ஒழுக்கமா சொல்லுகிறார். என்றால் அழுக்காறு அவாவுகள் இன்னாச்சில் இன்னான்கும் இழுக்கா என்றது அறம். அறம் வலியுறுத்துறது. எனவே அழுக்காறு என்பது அடிப்படை அறம், பேசிக் டெனட். இது காண்டக்ட். ஒழுக்கமுடைமைங்கிறது காண்டக்ட், நடத்தை. அப்ப என்ன சொல்றாருன்னா, அழுக்காறு என்ற அடிப்படை அறம் இல்லாதவனுக்கு எப்படி ஆக்கம் இல்லாமல் போகிறதோ அதுபோல அந்த அறங்களிலே முக்கியமான ஒரு அறம் அழுக்காராமை, அழுக்காறு இல்லாமை. அந்த அழுக்காறு இல்லாமை எப்படி ஒரு சிறந்த அறமாக இருந்து அவன் வளர்ச்சிக்கு உதவுகிறதோ அதை ஒப்பிட்டு அழுக்காறு உடையவனுக்கு வளர்ச்சி இல்லை, அதே போல ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் உயர்வு இல்லை என்று அந்த கருத்தை கொண்டு சொல்றாரு. அப்போ ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்தை வற்புறுத்துறதுக்காக சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான அவருடைய அணுகுமுறைகள ஒன்று. அது ஏன் அப்படிங்கிறது நம்ம பேசுவோம். எனவே மனக்கோட்டம் உடையவன் மாட்டு ஆக்கம் இல்லையானாற் போல ஒழுக்கமில்லாதான் மாட்டு மிகுதி இல்லையாம். இது ஓமையணி. அதாவது ஒரு கருத்துக்கு ஒரு கருத்தை ஓமையாக சொல்லியிருக்காரு. அப்படி இந்த போல் இல்லைன்னு சொன்னா அது எடுத்துக்காட்டு ஓமையானியாக வரும். அதை நம்ம அடுத்து பார்க்க போறோம். அது மாதிரியே சொல்லியிருப்பாரு. இது உயர்ச்சி இல்லையாம் என்றது. சரி, பரிமேலழகர் என்ன சொல்றாரு? அழுக்காறு உடையான் ஆக்கம் போன்று, உடையான்கண் ஆக்கம் போன்று அழுக்காறு உடையான் மாட்டு ஆக்கம் இல்லாதாற் போல ஒழுக்கமிலான்கண் உயர்வு இல்லை, ஒழுக்கம் இல்லாதவன் மாட்டும் உயர்ச்சி இல்லை. அதாவது ரெண்டு கருத்தையும் அவர் இணைக்கிற போது அங்க சொன்னாரு ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததுன்னு சொன்னாரு. இங்க அதாவது நாணின்மையை பற்றி சொல்கிறது குலஞ்சூடும் கொள்கைங்கிறதுல அப்படி சொன்னார். இங்க இவர்கள் இந்த ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கிற போது ரெண்டும் எச்ச வாக்கியமாக இணைக்கிறார். அழுக்காருடையவன்கள் ஆக்கமில்லை, அதை போல ஒழுக்கமில்லாதவனிடத்தும் முயற்சி இல்லை என்று ரெண்டு கருத்தும் வேற வேற கருத்து, ஒத்த கருத்து என்பதை இந்த மாட்டும் என்று போட்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் மணக்குடவர்கள் இருந்திருக்கும்னு தான் எனக்கு தோணுகிறது. ஏனால் அதை நம்ம ஏட்டுச்சோடியெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் பதிப்புகளை எடுத்து பார்த்தேன். மனக்கோட்டம் உடையவன் மாட்டு ஆக்கம் இல்லையானாற் போல ஒழுக்கம் இல்லாதான் மாட்டும் மிகுதி இல்லையாம் என்று இருந்திருக்குமோ என்று எனக்கு ஒரு ஐயம். ஆனால் பதிப்புகளே அப்படி இல்லை, இல்லை. ஆனால் அந்த கட்டுறதுக்கு வாய்ப்பு அந்த இடத்துல உண்டு. ஆனால் அதை நம்ம பார்க்க வேண்டும். எனவே மணக்குடவரும் நல்ல இலக்கணம் எல்லாம் நோக்கித்தான் உரை எழுதக்கூடியவர். ஆனால் வெளிப்படையாக அவர் சொல்ல மாட்டார். பரிமேலழகர் அதை நல்ல நுட்பமாக சொல்லுவார். அதனால மாட்டும் முயற்சி இல்லை
என்று அவர் சொல்லியிருக்கார். இதுல அவர் உள்ள கொடுக்கக்கூடிய விருத்தியில ஓமையான் ஒழுக்கம் இல்லாதவன் சுற்றத்திற்கும் உயர்ச்சி இல்லை என்பது பெற்றாம். ஏனென்றால் இதுல முதல்ல இந்த ஒரு ஓமையை அதாவது ஒரு அறக்கருத்தை ஓமையாக ஒரு இன்னொரு அறக்கருத்துக்கு சொல்லுகிற போது அதுல நம்ம வழக்கமா என்ன சொல்லுவோம்னா, அது திருவள்ளுவருடைய உத்தி என்று சொல்லுவோம். அது உத்தி தான். உண்மையிலேயே ஒரு மாட்டேறுகிற உத்தி தான். அவர் அழுக்காராமை என்ற ஒரு அதிகாரமே தனியா வச்சிருக்காரு. இங்க அதை விளக்கியிருக்காரு. அதை தொடர்புபடுத்தி தான் இங்க பேசுகிறார். எனவே நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அந்த இரட்டை நீதிகள் சொல்லுகிற போது ஒரு நீதி முன்பு எங்காவது விவாதிக்கப்பட்டது. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு பகுப்பாய்வு செய்து சொல்றேன். எனவே அதை ஞாபகம் என்று கூட சொல்லுவாங்க. ஞாபகம்னு ஒரு உத்தின்னு சொல்லுவாங்க. நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும், அதை மாட்டேருந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா வெளிப்படையா அவர் ஏனால் இலக்கண நூல்களை அப்படியே சொல்லுவாங்க. ஆனா இலக்கண நூல்களை சொல்லாத இடங்கள் உண்டு. அதை உரையாசிரியர்கள் சுட்டி காட்டுவாங்க. ஏனென்றால் நான் முன்பே பேசியிருக்கிறேன், திருக்குறள் ஒரு சாத்திர நூலாகவும் இருக்கிறது, இலக்கிய நூலாகவும் இருக்கு. எனவே திருக்குறளையே நீங்க உத்தி போன்ற நூல்களுக்குரிய சாத்திர நூல்களுக்குரிய பண்புகளையும் பார்க்கலாம், இலக்கண நூல்களுக்குரிய அந்த நோக்கு போன்ற அந்த அழகுகளையும் நம்ம பார்க்க முடியும். எனவே அந்த நிலையில பார்க்கிற போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஓமையான் ஒழுக்கம் இல்லாதவன் சுற்றத்திற்கும் முயற்சியல் என்பது பெற்றாம் என்னை அவருக்கு தொடர்படுத்தி காட்டுறார். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உண்பதும் உடுப்பதும் என்று கெடும்னு அங்க சொல்லியிருக்கார். அடுத்தது 166 நல்கூறுதல் என். எனவே இது அந்த திருக்குறளை அவர் தொடர்படுத்தி காட்டுறார். எனவே உயர்வுங்கிறது முன்னேற்றங்கிற பொருள் இல்லை, உயர்குலமாதல் என்று தெளிவா படுத்தியிருக்கார். எனவே அவனுக்கு உயர்குலமாதல் இல்லை. there is no social mobility, upward mobility for him. யாருக்கு? ஒழுக்கமுடையவனுக்கு மறுபடியும் வற்புறுத்துறார். yes no social upward mobility அப்படிங்கிற உயர்ச்சிங்கிறத சொல்றார். எனவே இந்த கருத்தை தான் மற்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை ஆகும். வாழ்க்கையில் உயர்வு இல்லைன்னு இப்ப இன்றைய பொருள் சொல்லியிருக்காரு மூவா. ஆனா அவர் நினைக்கிறாருன்னா, அவனுக்கு அந்த குல உயர்ச்சி, உயர்குலத்தான் ஆகின்ற, அதாவது சமூகத்திலே உயர்ந்த குடிங்கிறது அந்த இடத்துல ஜாதி இல்லை, அவனுடைய நல்ல குடும்பம் என்ற பேர் வாங்குற தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில அவர் விளக்குறார். ஏனென்றால் பரிமேலழகருடைய எண்ணம் எல்லாமே இந்த அதிகாரம் முழுமையுமே ஒரு சமூக வியலாளனை போன்ற ஒரு பார்வையில வெளிப்படுகிறது. அது பொருத்துமா பொருந்தாதாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா நாம் இன்றைக்கு பொதுநிலையில சொல்றோம். ஆனா அவர் சமுதாய நிலையில அவனுக்கு உயர்வு இல்லைன்னு சொன்னால் அவனுடைய சமுதாய நிலை உயராது, ஒழுக்கம் இல்லை என்றால் என்று அவர் சொல்லியிருக்கார். அது இன்றைக்கு பொதுநிலையில சொல்றாங்க, பொறாமைப்பட்டவனுக்கு வளர்ச்சி உண்டோ, ஒழுக்கம் கட்டவனுக்கு உயர்வு உண்டோ, வாசுபமான் கிடைத்தார். இதுல வாக்கிய அமைப்பை நம்ம பார்க்கலாம். இதுல மணக்குடவர் என்ன பண்றாருன்னா, அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் இல்லை ஆனாற் போன்று ஒழுக்கமில்லாதவன்கண் உயர்வு இல்லை. பரிமேலழகரும் அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் இல்லையானாற் போன்று ஒழுக்கமில்லான் கண்ணும் உயர்வு இல்லை. அங்க கண்ணும்ங்கிறதுல இல்லை, இங்க போட்டிருக்க. எனவே நம்ம கிடந்தவாறே அது இந்த திருக்குறள் இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்தோம் சொன்னா, ஒழுக்கமில்லான் கண் உயர்வு அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் இல்லாதவாறு போன்று இல்லை என்று சொல்லலாம். சொன்னாலும் தப்பு இல்லை. கொஞ்சம் பொருள் ஏதோ பிறழ உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை மாற்றி ஷிஃப்ட் பண்ணி இந்த வாக்கியத்தை அழுக்காருடையான்கள் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமில்லான்கள் சொல்லி இரண்டாவதாக கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம யோசிக்கலாம். எனவே இது ஒரு தர்க்கத்துல இது முக்கியமான கருத்தாக இருக்கிறதுனால ஒழுக்கமில்லான்கள் உயர்வு ங்கிறது முக்கிய ப்ரொபோசிஷன் அது இருக்கிறதுனால அது முக்கிய கருத்து. அதுக்கு ஏது நம்ம வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அது எப்படின்னு சொன்னா, அழுக்காருடைய ஆண்கள் ஆக்கம் இல்லாதவாறு போன என்ற ஒரு அனுமான வாக்கியமாகவும் நம்ம இதை கட்டமைத்து பார்க்கலாம். எனவே இந்த எப்படி ஒரு உரைக்கோவையே ஒரு ரெண்டு வாக்கியத்தை இணைத்து உரைக்கோவைகளுக்குள்ள இணைப்பை செய்கிற போது எப்படி பொருள் வேறுபடுகிறது. அதாவது சொற்பொருள் மட்டும் இல்லை, அந்த
உரைகளை வாக்கியங்களை இணைக்கிற போது வருகின்ற வேறொரு பொருளையும் நம்ம இங்கே உணர்கிறோம். மணக்குளரை குறை எடுத்துக்காட்டு உமையாக கொள்ள, எடுத்துக்காட்டு இல்லை உண்மையாகவே கொண்டிருக்காரு, எடுத்துக்காட்டுன்னு நான் போட்டிருக்கேன், அடுத்தது சொல்ல வேணாது. எடுத்துக்காட்டுனா ஓமையாக கொள்ள பரிமையாளரை 2 தனி கருத்துக்களாக கொண்டு சேர்க்கிறார் என்று பார்க்கலாம். எனவே ஆக்கம் போன்று இல்லை என்று சொல்கிற போது அவர் ஓமையாக மட்டும் அமைக்கிற போது இவர் ஓமைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு போட்டு ஒரு பொருளை கொண்டு வருகிறார்கள் நம்ம பார்க்கிறோம். எனவே இது உரைக்கோவை நாம் எப்படி விளக்குகிறோம் என்பதை பொறுத்து ஒரு பொருள் நுட்பம் வேறுபடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அளவியல் அமைப்புகளை பார்க்கிற போது இந்த திருக்குறள் அழுக்காராமையை நோக்கி மாற்றிருந்தது என்று எனக்கு தோன்கிறது. சுருங்க சொல்லலால் ஏனைய கருத்து நினைவூட்டல் ஞாபகம் என்ற ஒரு உத்தியாகவும் இதை கொள்ளலாம். இது மாதிரி நிறைய திருக்குறள்கள் இருக்கின்றன. உதாரணமா கொடுப்பது அழுக்கறுப்பான் சரி அந்த அழுக்காராமையை பற்றி உள்ள கருத்துக்களை அழுக்காராமை என்ற அதிகாரத்துல விரிவாக சொல்லியிருக்கிறார். அதுல அவ்வித்து அழுக்காறு உடையானே செய்யவள் தவையை காட்டிவிடும், மூதேவியை காட்டிட்டு போயிடுவா, செல்வம் நீங்க விடும், திருச்செற்று தீ ஒளி வைத்து விடும், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமா அது நினைத்து பார்க்கப்படும் என்று வேற சொல்றாரு. அழுக்கற்று அகந்தாரும் இல்லை அகுதி இல்லாதார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை என்ற கருத்துக்களை உட்கொண்டு இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த ஊமையாக வரைக்கிற கருத்து வேறொரு அதிகாரத்திலே விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு விரிவைத்தான் எடுத்துக்கொண்டு சுற்றமும் கெடும் என்று பரிமேலழகர் உரை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன, திருக்குறள்கள் இருக்கின்றன. அது இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் புரை. இது எடுத்துக்காட்டு உமையாக சொல்வார் பரிமேலழகரே எடுத்துக்காட்டு உமையானு சொல்லியிருக்கார். அதாவது விருந்தை பேணாமை இருக்கிற தரித்திரங்களிலேயே பெரிய தரித்திரம் இன்மையுள் இன்மை. பேதைகளை பொறுத்து கொள்ளுவது வன்மையுள் வன்மை, வலிமைகள் எல்லாம் மிகவும் வலிமையானது என்பதை எடுத்துக்காட்டு உமையாக பரிமேலழகர் விளக்கியிருப்பார். எனவே இங்க 2 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. விருந்தோம்பல் உள்ள கருத்தும் பொறை உடைமையில் உள்ள கருத்தையும் இணைத்திருக்கிறார். அதே மாதிரி பொருளாட்சி போற்றாதாருக்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊந்து. நான் ரொம்ப இதுக்கெல்லாம் விளக்க போல குலான் மரத்தில் இருக்கிறது. இதுலயும் திருக்குறள் கருத்துக்கள் பொருள் செயல் வகையோடு மாற்றிருந்திருக்கிறார். 758, 759, 760 இருக்கக்கூடிய கருத்து செய்க பொருள் செய்தா எல்லாமே உனக்கு கிடைக்கும், அறமும் பொருளும் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்காரு. எனவே பொருளாட்சி போற்றாதார்கள் நாங்க சொல்லியாச்சு, அதை இங்க எடுத்துக்காட்டு உமையை போல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. இது அருளுடைமை என்ற அதிகாரத்துல பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை உட்கொண்டதாக அமைகிறது. முதலில்லார் ஊதியம் இல்லை, அதுவும் அப்படி அதே மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இப்ப நலனுடைமை நானுடைமை வேண்டும், குலனோட என்ற ஒரு திருக்குறள் இருக்கிறது. நலன் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் யாருக்கும் பணிவு. அதுலேயும் இதே மாதிரி 2 கருத்துக்கள் இருக்கின்றன. இவை ஒன்றை ஒன்று வேற அதிகாரங்கள் இருக்கக்கூடிய கருத்தை மீண்டும் நினைவுபடுத்துவது போல அமையும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இந்த திருக்குறளை அளவியல் அமைப்பில் பார்த்தால் நான் குறிப்பிட்டேன், மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். மேற்கோள் அதனுடைய பிரதிஜை அல்லது முக்கிய கருத்து மெயின் ப்ரொபோசிஷன் ஒழுக்கமில்லான்கண் உயர்வு இல்லை, ஒழுக்கம் இல்லாதவங்கள்ட்ட உயர்வு இல்லை, இவ்வளவுனா குல உயர்வு இல்லை. ஏது என்ன ஒழுக்கமின்மை இழிந்த பிறப்பாகிவிடும். இது முன் திருக்குறளே சொல்லப்பட்டுள்ளது. ஏது அதுக்குரிய ஏது முன்பே சொல்லப்பட்டுள்ளது. ஒழுக்கமின்மை இழிந்த பிறப்பா ஆக்கிவிடும். அதுக்கு எடுத்துக்காட்டு அழுக்காருடையான்கண் ஆக்கம் இல்லாதது போல, அழுக்காருடையான்கண் ஆக்கம் இல்லாதது போல. ஏனென்றால் அழுக்காறு ஆக்கத்தை சிதைத்துவிடும். அதை மறுபடியும் நீங்க அதை இதே மாதிரி மேற்கோளாக அமைத்தால் அதுக்கும் நம்ம ஏதும் எடுத்துக்காட்டாக இதையும் அமைக்க முடியும். இவ்வாறு மிக செறிவான ஒரு வாக்கிய அமைப்பும் அளவியல் அமைப்பையும் வைத்துத்தான் நம்முடைய திருக்குறளை அவர் யாத்திருக்கிறார் பார்க்கிறோம். எனவே இதுல நான் முன்பு பார்த்த மாதிரி இதுக்குரிய இனம் என்று சொல்லப்படுகிற வேறொரு கருத்து குறிப்பட்சமாக வரக்கூடிய கருத்து அழுக்காரிலான்கண் ஆக்கம் போன்று உண்டு
ஒழுக்கமுடையான்கண் உயர்வு என்று நாம பொருள் கொள்ளலாம். எனவே அழுக்கார் இலான்கண் ஆக்கம் உண்டு, அதே மாதிரி ஒழுக்கமுடையான்கண் உயர்வு உண்டு என்ற கருத்தை நாம் பெற முடியும். எனவே உரையிலே பொருள் கொள்ளும் போது பொருள் நிலையில பதப்பொருளையும் நோக்க வேண்டும், குறிப்பு பொருள், உரைக்கோவை பொருள், அளவை நிலை நோக்கி நம்ம பொருள் கொள்ள வேண்டும் என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அதிகார பொறுமையை நோக்கி இதுல ஒன்று பார்த்தபோது இந்த இருக்கக்கூடிய 10 திருக்குறளையும் எல்லா திருக்குறளையும் பன்மையில சொல்றார். உறவோர் எய்துவர் ஒழுக்கமுடையார் கல்லார் அறிவிலாதார் பெரிதுனது பேதையார் எல்லாம் அதை விட்டுட்டு மற்றதில் எல்லாத்தையும் பன்மையில சொல்லியிருக்காரு. ஆனா 2 திருக்குறளை மட்டும் ஒருமையில பேசுகிறார். ஏனென்றால் அழுக்காருடையான் மரியாதைக்குரியவன் இல்லை, ஒழுக்கமிலான் மரியாதைக்குரியவன் இல்லை, பார்ப்பான் ஒழுக்கம் கூன்றிய பார்ப்பான் சொல்லப்பட்டிருக்கிறான். எனவே இந்த ஒருமை இது கன்சிஸ்டண்டா நீங்க திருக்குறளை பார்க்க முடியும். அதிகாரத்துல பன்மையில சொல்லியிருப்பாரு, திடீர்னு அதுல ஒருமை இருக்கும். ஒருமை இருக்கிறதுனா அதுல சொல்லப்படுகிற கருத்து ஒரு உயர்வு இல்லாத ஒருவரை பற்றி பேசுகிற போது ஒருமையில பேசுகிற ஒரு பழக்கம் திருவள்ளுவரிடம் உண்டு. ஒரு திருக்குறள்ல உயர்தனையில அதாவது உயர்தனைய மரியாதை பன்மையில ஆரம்பிச்சுட்டு ஆண்பால் ஒருமையில முடிப்பார். அந்த திருக்குறள் எனக்கு சட்னி ஞாபகம் வரல. இப்படி அவருடைய இலக்கிய உத்திகளின் மூலமாக அந்த கருத்து நிலையை அவர் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். எனவே இவ்வாறு இதை சொல்லிக்கொண்டு இதுல என்னுடைய சொல்லடைவுகளை பார்க்கிற போது ஒரு சின்ன விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அழுக்காரு தான் பொருள் எழுதியிருக்காரு. உடையான் கண் உடையான் மாட்டு ஆக்கம் இல்லாதார் போன்றுங்கிறது போல. சரி, ஒழுக்கம் தான். இதுல பெரிய பொருள் வேறுபாடுகள் இல்லை. இலான்கண் இல்லாதவன் மாட்டு. உயர்ச்சிங்கிறது மட்டும் உயர்குலமாதல் என்று எடுத்திருக்கிறார். எனவே அழுக்காரி இன்மை. அப்புறம் அடுத்த கேள்வி நான் முதல்ல கேள்வி கேட்டேன். அழுக்காரி இன்மை என்பது ஒழுக்கத்திலிருந்து வேறுபட்டதா? ஆம், அது அறமாக பழப்படுது. அழுக்காருங்கிறது அடிப்படையான ஒரு நெறி. ஒழுக்கம் என்பது அதனுடைய உட்பிரிவாக இருக்கக்கூடிய நடத்தை. அதை பரிமேலழகரே குடிமை என்ற அதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு. எனவே அழுக்கார் என்பது அறப்பண்பு. அழுக்காறு அவாவுகள் இன்னாச்சொல் என்று அவங்க சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம் அதன் உட்பிரிவு. எனவே இங்கே அறம் தவறினால் ஆக்கம் இல்லை, ஒழுக்கம் தவறினால் உயர்வு இல்லை. அதாவது இங்கு சமூக மொபிலிட்டியை தான் மையமா வச்சுக்கிட்டு பேசுறாரோ என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. அறம் பொது வளர்ச்சி, ஒழுக்கம் சமூக அசைவியக்க மாற்றம். அறம் எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒரு பின்பற்ற வேண்டிய நெறிகளை சொல்லுவது. ஒழுக்கம் என்பது ஒரு சமுதாயம் சார்ந்ததா, சமுதாய ஒழுக்கமா? அவர் சொல்றாரு வருணத்திற்கும் நிலைக்கும் ஏற்ற ஒழுக்கம் சொல்றாரு. சமய ஒழுக்கங்கள் இருக்கின்றன, தொழில் ஒழுக்கங்கள் இருக்கின்றன, வேந்தன் தொழில்னு சொல்றாரு. எனவே இதெல்லாம் எப்படி நம்ம புரிந்து கொள்வதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அறமும் ஒழுக்கமும் வேண்டும் என்றாயிற்று என்று நாம இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் எழுத வேண்டும். அதாவது அறத்தோடு கூடிய ஒழுக்கம் வேண்டும் என்று நாம் இதுக்கு பொருள் சொல்லலாம் என்று தோன்றுகிறது. சரி, இதோட நிறுத்திக்கிட்டு அந்த உயர்வு அப்படிங்கிறதுக்கு பல பொருள் சொல்லியிருக்காரு. அதுல உயர்குலமாதல் என்ற ஒரு பொருள் சொல்லியிருக்காரு. அது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அது பரிமேலழகர் சொல்றது உயர்வுங்கிறது பொது நிலையில ஒரு பொது பொருள் நிலையில ஒரு மேல்நிலைக்கு போறது என்பது இருந்தாலும் இவர் ஜாதிய மேல்நிலை, குலத்திலே மேல்நிலை என்ற ஒரு உட்பொருளை கொள்கிறார். இது சாத்தியம்தான், பொதுப்பொருள் கொள்வது சாத்தியம்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இதோட நிறுத்திக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் விழுக்கத்தின் ஏதம் படுவாக்குகிறது. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் விழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. இது ஒரு வினையச்சத்தை கடைசியில அமைத்து வாக்கியத்தை மாற்றி போட்டிருக்கிறார். இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார்.
செய்யுளாக மாற்றுகிற போது இப்படி ஒரு நேரடியான வாக்கியத்தை இப்படி மாற்ற வேண்டும். இது பெருமையாளர் என்ன சொல்றாரு, மணக்குளவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கத்தின் இன் என்பது 5ஆம் வேற்றுமை நீங்கள். ஒழுக்கத்தின் என்று ஒழுகுதல்ங்கிறது நீங்குதல். பரிமேலழகர் சுருங்குதல்னு பொருள். ஒழுகுதல் அப்படிங்கிறது பல பொருள் இருக்குது. லெக்சிகன்ல பாத்தீங்கன்னா ஒழுகுதலுக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. அதுல தளர்தல், மெலிதல், குழைதல், நுடங்குதல், சுருங்குதல், அதுக்கு திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு அசைதல், ஒதுங்குதல், ஒழுகி நடந்தாள் அப்படிங்கிறது, சாய்தல், நடத்தல், வளைதல், வறுமைப்படுதல், இப்படி நிறைய பொருள் இருக்கு. கெடுதல். எனவே இந்த ஒழுகுதல் அப்படிங்கிறதுக்கு மணக்குடவருடைய பொருள் நீங்குதல். நீங்குதல் என்ற பொருள் இங்க வந்திருக்கான்னு பார்க்கணும். நான் கவனிக்கல. நீங்குதல் இருக்கா? பொருள் இது கொடுக்கல. லெக்சிகன்ல அந்த பொருளை வரல. கெடுதல் தான் இருக்குது. கெடுதல்ங்கிற பொருள் இருக்கு. ஆனால் நீங்குதல்ங்கிற பொருள் இவர் கொடுத்திருக்கிறார். இந்த பொருள் லெக்சிகன்ல வரல. சரி, பார்ப்போம். எனவே ஒழுக்கத்தின் இன்று இன் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை நீங்கள் உருவாக எடுத்திருக்கிறார் அறிவுடையார். அதனை தப்பினால் இழுக்கத்தின் குற்றம் வருதலை அறிந்து, அதனை தப்பினால் குற்றம் வருதலை அறிந்து என்றவாறு. இழுக்கத்தினால் தப்பினால், தப்பினால், ஆள்ங்கிறது 5ஆம் வேற்றுமை ஏது பொருள். 5ஆம் வேற்றுமை நீங்கள் பொருள் ஒன்று, இன்னொன்று ஏது. ஒழுக்கத்தில் இருந்து நீங்க மாட்டார்கள், இழுக்கத்தினால் ஏதம் துன்பம் வருவதே என்று மணக்குளவர் சொல்லியிருக்காரு. அதாவது அதனை அறிவுடையார் தவிரார் என்றது. குற்றம் வருதல் பின்னே காணப்படும். இப்ப தெரியாது, பிறகுதான் தெரியும். ஒழுக்கமின்றி நடந்தால் அதனால குற்றம் வருதல் பின்பு தெரியும். பரிமையாளர் என்ன பண்ணாரு? பரிமையாளர் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. ஒழுக்கத்தின் ஒழுகார் ஒருவர் செய்தற்கு அருமை நோக்கி ஒழுக்கத்தின் சுருங்கார். இன்னுன்னு தான் இருக்கு. அது சில பதிப்புகள்ல ஒழுக்கத்தில் இல்லைன்னு எடுத்திருக்கிறாங்க 7ஆம் வேற்றுமை பொருள்ல. ஒழுக்கத்தில் சுருங்காரா, ஒழுக்கத்தில் கண் சுருங்காரா, ஒழுக்கத்தில் இருந்து சுருங்காரா என்பதை நாம எப்படி விளங்குறதுங்கிறது தெரியல. அறிஞர் வந்து இந்த எண்ணை 7ஆம் வேற்றுமை இடப்பொருள் எடுத்தாரா இல்ல நீங்கள் பொருள் எடுத்தாரா என்பதை தெளிவா இல்லை. சுருங்குதல், அதுல இருந்து சுருங்குதலா, அதில் சுருங்குதல் அப்படிங்கிறதான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 7ஆம் வேற்றுமை பொருள் எடுத்துக்கிற மாதிரிதான் தெரிகிறது. மனவலி உறவோருங்கிறது மனவலி உடையவோர். ஏன்னா இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு, இல்ல படுபாக்குன்னு சொல்லுவது. இழுக்கத்தின் ஏதம், இழுக்கத்தினால், அவ்விழுக்கத்தால், அது மனக்குடர் அப்படித்தான் கொண்டிருக்காரு. இன் என்பது ஏது பொருள். இன்னான் ஏது 5ஆம் வேற்றுமையில இதனால். இப்ப திருக்குறள்ல இன் வந்து ஏது பொருள் நிறைய இடங்கள்ல வரும். அப்ப அவ்விழுக்கத்தால் தமக்கு இழிகுலமாகிய, பார்த்தீங்களா, ஏதம் அப்படிங்கிறதுக்கு குற்றம்னு அவர் சொன்னாரு. இவர் இழிகுலமாகிய குற்றம்னு சொல்றாரு. அந்த குற்றத்தை இழிகுலமாகிய குற்றம்னு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயவியல் நோக்கிலேயே இந்த ஒழுக்கமுடைமையில விளக்கம் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் பொதுவாக குற்றம்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா குற்றம் என்று சொன்னால், நீங்க ஒழுக்கமின்றி நடந்தால், நீங்க திருடுனீங்க அல்லது வந்து கொலை செய்தீங்க அல்லது வேற ஒழுக்கக்கேடுகள் செய்தால் காவலர்கள் பிடித்து கொண்டு போய் அவர்களுக்கு தண்டனை, கொலை தண்டனை வரைக்கும் கொடுப்பாங்க, பிராணச்சேதம் வரைக்கும் செய்வாங்க. அதை வந்து நம்ம பெருப்பெருமாளோ அது காளிங்கரோ சொல்றாங்க. ஒழுக்கம் தவறினால் பிராணச்சேதம் வரைக்கும் உண்டாகும் என்று எடுக்கலாம். ஆனா இவர் வந்து இழிகுலமாகி குற்றம்னு அதை வரையறுக்கிறாரு. என்னன்னு தெரியல. ஒழுக்கத்தின் சுருக்கம் அதனை உடையார்மை, இது ஒரு உபச்சாரம். இதை நம்ம முன்னாடி விளக்கிருக்கோம். சுருங்குவது ஒழுக்கம்தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒழுக்கத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள் சுருங்கினார்கள்
அவன் சுருங்கல, அவனுடைய ஒழுக்கம் தான் சுருங்கி போச்சு, அவன் ஒழுக்கம் தான் கெட்டு போச்சு. எனவே ஒழுக்கம் கெட்டதனை ஒழுக்கம் கெட்டார் என்று சொல்லுவது அது அதனை உடையார் மேல் ஏற்றப்பட்டது. உபச்சார வழக்கு. அப்போ அதுல ஆச்சாரம் ஒழுக்கத்தில் நாட்டி ஆச்சாரமே ஃபெயில் ஆகி போச்சு அப்படிங்கிற இது அந்த பொருளை அவர்கள் அதிலே தோற்று விட்டார்கள் என்பது போல சொல்லியிருக்கிறதா சொல்றாரு உபச்சார வழக்கு. கொண்ட விரதம் விடாமை பற்றி உறவோர்னு ஏன் சொன்னார்னா அதுல கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியது, பற்றோடு இருக்கக்கூடியது. அதாவது ஒழுக்கத்தை நான் விடமாட்டேன் என்று பற்றுறுதியோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் அது விரதம் விடாமை பற்றி உறவோர் இருக்கிறார். எனவே அவருடைய ஒழுக்கத்தை விரதமாக கொண்டவர். இந்த ஒழுக்கத்தை நான் மேற்கொள்கிறேன், தவ ஒழுக்கமோ அல்லது இல்லற ஒழுக்கமோ, இது அந்த நெறிக்கேற்ற முறையிலே மேற்கொள்ளப்படலாம். ஏன்னா அடுத்த அதிகாரம் பிறநிலை வழியாமல வருது. அது ஒழுக்கம் தவறியதுல இருந்து ஆரம்பிப்பார் பின்னாடி வருது. எனவே பார்க்கிறோம். அடுத்தனால இந்த இழிகுலமாகிய குற்றம் என்ற பொருளை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டாம். அடுத்தது நாம் பார்ப்போம். ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர். ஒழுக்கத்தில் தவறாமல், இதெல்லாம் அவரு மூவா சொல்றாரு. ஒழுக்கத்தில் 7ஆம் என்று கொடுக்கிறாரு. ஒழுக்கம் தவறுதலால் என்று அதை ஏது பொருள் எடுத்திருக்கிறாரு. குற்றம்ங்கிறது பொது நிலையில தான் குற்றம்னு எடுத்திருக்கிறாரு. பொது நிலையில குற்றம்னு சொல்லிவிட்டா எல்லாத்தையுமே அடக்கிவிடும். ஆனால் இவர் இந்த ஒழுக்கத்திலிருந்து வழுவுதல் குல தாட்சிக்கு ஏதுவாக இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த கருத்து நிலையில இருந்து கொண்டு இங்கே பெருமையாளர் எப்படி சொல்லியிருப்பார் தோன்றுகிறது. உரமுடையவர் ஒழுக்கம் சிறிதும் தளரின் துன்பம் பல வரும் என்று அறிவார் அவர் சொல்றார். இதோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, மனக்குடவர் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கரு அப்படி கொண்டிருக்கார். அறிந்துங்கிற வினையச்சம் இறுதியில தான் வந்திருக்கிறது. இதை ராமானுஜ கவிராயரும் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. மனக்குடவரும் பரிமையாளர்கள் இதே மாதிரிதான். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கரு. சரி, எனவே இதுல பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. இது ஏது வாக்கியமாக அறிந்து என்றால் அறிவதனாலே, இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு அறிந்ததனாலே ஒழுக்கத்திலிருந்து அவர்கள் தெரிய மாட்டார்கள் என்று எடுத்திருக்காரு. எனவே அறிந்து என்பது அறிந்ததனால் என்ற அந்த ஏது பொறுமை தரக்கூடிய வினையச்சமாக வருகிறது. எனவே ஒழுக்கத்தின் என்பதை 7வது ஒழுக்கம் என்பது 7ஆவதா 5ஆவதா என்பதற்கு நம்ம பேசினோம். செய்திற்கருமை நோக்கி ஒழுக்கத்தின் கண் அல்லது ஒழுக்கத்தில் இருந்து, ஒழுக்கத்தின் கண் என்றால் 7, ஒழுக்கத்தில் இருந்து என்று சொன்னால் 5. ஒழுக்கத்தின் மனக்குடவர் தெளிவாக சொல்கிறார், ஒழுக்கத்தில் இருந்துன்னு எடுக்கிறார். எனவே இன் என்ற வேற்றுமை உறவு ஒரு இடத்துல நிச்சயமாக நீங்கள் பொருளிலும் ஒரு இடத்துல காரண பொருளிலும் வருகிறது. ஒல்கார் சுருங்கார் என்று ஒருத்தர் கொள்ள, நீங்கார் என்று ஒருத்தர் கொள்கிறார். நீங்கார் சுருங்கார் என்று பரிமையாளர்களும் நீங்கார் என்று மனக்குடவரும் கொள்கிறார். அதற்கேற்பதான் அந்த இன்னுடைய பொருளும் மாறுபடும். நீங்குதல் அப்படிங்கிற போது நீங்கள் பொருள் வந்துவிடும். இன்னுக்கு சுருங்குதல் என்று சொல்வது 7ஆம் வேற்றுமை பொருள் வந்துவிடும். எனவே கொள்ளுகிற பொருள் தான் அந்த வேற்றுமை உருவனுடைய பொருளையும் நிச்சயிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது உறவோர் மனவலி உடையார், அது விரதம் விடாமல் வெட்டி அறிவுடையார்னு மனக்குடவர் பொருளை சொல்லிக்கிறார். சரி, இழுக்கத்தின் அதுல இழுக்கம் அத்து இன், இன் ஏது பொருள் வரக்கூடிய 5ஆம் வேற்றுமை இதுதான் மனக்குடவரும் சரி பெருமையாளர்களும் சரி மூவாவும் சரி எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஏதம் என்பது தமக்கு இழிகுலமாகிய குற்றம். மனக்குடவர் குற்றம்னு சொல்றாரு. ஏதம் என்பதற்கு இப்ப பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதம்ங்கிறது ஒரு அதோட டெரிவேஷன் கொடுத்திருக்காங்க லெக்சிகன்ல. ஏதப்பாடு, இழிவென்னும் ஏதப்பாடு 2 திருக்குறளே வருகிறது. ஏதம் என்பதற்கு கேதா அச்சேதா சம்ஸ்கிருதத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுக்கு உண்மை பகுதியாக
அதாவது துன்பம், குற்றம், கேடு என்ற பொருள்கள் வருகின்றன. எனவே ஏதம். அப்புறம் படுவாக்கு. படுவாக்கு தான் இப்ப நம்ம கொஞ்சம் நம்ம புதுமையான ஒரு சொல்லாட்சியாக இருக்கிறது. படுவாக்கு. படுவாக்குன்னா படுதலை, தொழிற்பெயர். உண்டாம் ஆற்றை, வருதலை, அதாவது ஏதம் வருதலை, ஏதம் படுதலை, குற்றம் படுதலை. படுபாக்கு. படுபாக்குங்கிற சொல்லி எப்படி வந்ததுன்னு ஒன்றும் தெரியல. பாக்குங்கிற வினைச்ச விதியா இருக்கு. அதை நம்ம இப்ப விவாதிப்போம், அதை பத்தி சொல்ல போறோம். வருதலை மணக்குடவர் தொழிற்பெயராக எடுத்திருக்காரு. அறிந்து எடுத்திருக்காரு. இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும் என்று குரலை நோக்கிய உரையாக இருக்கிறது. இழிந்த பிறப்பாகிவிடும் என்ற ஒரு மறுபடியும் சமுதாய நோக்கில இருந்து பரிமையாளர்கள் இதை பார்க்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒல்கார் என்பது திருக்குறளிலே இன்னும் இடத்துல வருகிறது. ஊரரால் ஒற்றவன் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறென்பர் ஐந்தவர் போல் வருகிறது. இடைநெல் பருவத்தும் ஒப்பவர்க்கு ஒல்கார் சுருங்க மாட்டார்கள். சிதைவிடத்து ஒல்கார் சுருங்க மாட்டார்கள் வருகிறது. உறவூர் திருக்குறள் ரெண்டு இடத்துல வருகிறது. சிதைவிடத்து ஒல்கார் உறவும் ஒல்குதலும் அங்க ஒரு மாதிரி கொலொகேஷன்லாம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஏதம் நிறைய இடத்துல வருது திருக்குறள்ல. குற்றம்ங்கிற பொருளை வருது, துன்பம்ங்கிற பொருளை வருது, கேடுங்கிற பொருளை வருகிறது, நோய் என்ற பொருளை வருகிறது. இதெல்லாம் நம்முடைய சாமி ஏழாவது பிள்ளை கொடுத்திருக்கிற பொருள். ஏதப்பாடு இருக்கிறது பார்த்து நாம சொல்லிட்டேன், ஏதம் சொல்லிட்டேன். அப்ப இதுல இந்த பாக்கு எப்படி வருது? படுபாக்குங்கிறது எத்தனை இடத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு இருக்கு 164. ஏதம் படுபாக்கு இதே மாதிரி சொல் இணைவு வருகிறது. அப்புறம் அங்கேயும் வருதலைன்னு பொருள் எழுதியிருக்காரு. ஏதம் வருதலை. சரி. கண்ணுள்ளார் காதலரவளாக கண்ணும் எழுதியம் கரப்பாக்கு அறிந்து. மறைதலை கரப்பாக்கு, கரத்தலை அறிந்து. கரப்பாக்குன்னு கரத்தலை. சரி. அதே மாதிரி நெஞ்சத்தார் காதலர் அவராக வெய்துண்டல் நஞ்சுதும் வேபாக்கு அறிந்து. வேபாக்குன்னா வெய்துரலை, வெந்து போதலை என்று தொழிற்பெயராக எடுத்திருக்கிறார். அதே மாதிரி இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர், அதுவும் மறைதலை. அப்புறம் கூடியிருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்கி என்பாக்கு அறிந்து. என்பாக்கு என்பதை அறிந்து, நீடு வாழ்க என்று சொல்லுவதை அறிந்து. பாக்கு என்பது நம்முடைய இலக்கண நூல்களிலே நன்னூலார் அதை சேவன் வாய்பாட்டு வினையச்ச விதிகள் ஒன்றாக சொல்லுகிறார். செல்வம் தருவாக்கு சென்றார் காரணாற்பதில் வருகிறது. செல்வம் தர என்ற அந்த இடத்துல பொருள். கொள்வாக்கு வந்தான்னா கொள்ள வந்தான். சென்றார் வந்தான்கிற சேப்படுபொருள் குன்றிய வினை கவனித்துக் கொள்ளுங்க. அதாவது சேப்படுபொருள் குன்றிய வினை கொண்டு முடியும் போது சேயன் வினையச்சமாக வருது. இங்க படுவாக்கறிந்து, வேவாக்கறிந்து, கரப்பாக்கறிந்து, அறிந்து என்ற சேப்படுபொருள் குன்றா வினை வருகிற போது அது தொழிற்பெயராக வருகிறது. எனவே பாக்கு என்ற ஒரு பார்ட்டிகள் ஒன்று எதிர்கால வினையச்ச விகுதியாக நன்னூலார் சொல்லியிருக்கிறார். அது தொழிற்பெயர் விகுதியாக திருக்குறளில் ஆளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அவ்வாறு ஏன் குறிக்கவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. எனவே ஆனால் இந்த வினையச்ச சேனும் வாய்பாட்டு வினையச்ச விகுதியும் தொழிற்பெயரும் பல இடங்கள்ல ஃப்ரீ வேரியேஷன் மயங்கி வரும். உதாரணமா வர, நீ வர வேண்டும், நீ வரல் வேண்டும், நீ வருதல் வேண்டும் என்பது போல வரும். எனவே பாக்கு என்ற வினையச்சம் சேக்கி என்ற வாய்பாட்டு வினையச்சத்தினுடைய திரிவாய் வருகிறது என்று சொல்லி பாவலர் சொல்லியிருக்காரு. பொருள் வரும். அப்புறம் காரணார்த்தத்துல சொன்னேன். புணர்தரு செல்வம் தருவாக்கு சென்றார். இன்னும் இந்த வான்பான் பாக்குங்கிறது வினையச்ச விகுதியாக வரும்னு சொல்லி நச்சரால் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பாக்கு என்பது திருக்குறளிலே தொழிற்பெயராக வருகிறது. வேறு இடங்கள்ல அதிகமாக இது வந்த மாதிரி தெரியல. இது ஒரு அரிய வடிவமாக இருக்கிறது. என்னுடைய நுட்பம் என்ன என்று நமக்கு கொஞ்சம் ஆராய வேண்டும். பாக்கு என்பது நம்ம வினைச்சம்னு நமக்கு தெரியும். ஆனால்
இங்கே எல்லா இடத்துலையும் அவர் அதை தொழிற்பேராக இருக்கிறார். இது என்னன்னா நமக்கு புரியல. எனவே இந்த ஒரு புதிய ஒரு தொழிற்பேர் விதி கிடைக்கிறது. இன்னும் இது போல இருக்கிறதா என்று நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி இதுல அறிந்து என்ற வினைச்சத்தை கொண்டு முடிகிறது என்று சொல்லி ராமானுஜ கவிராயர் மேற்கோள் காட்டியிருக்கார். மற்றபடி இந்த குறள்கள் அதிகமாக மேற்கோள் ஆட்சி பெறவில்லை என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இந்த இது மூக்கு கரியார் உடைத்து மூக்கில் கரியார் உடைத்து அந்த குன்றிமணி பத்தி சொல்லும் போது அது அதே மாதிரிதான் இங்கேயும் ஒழுக்கத்தில் அந்த மாதிரி வந்து அது இலக்கணப்படி அது எது சரி அப்படிங்கிறது பார்க்க முடியுமாங்கய்யா? நண்பர் ஒருத்தர் இப்ப அண்மை காலத்துல பேசிட்டு இருக்கும்போது மூக்கில் கரியார் உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது எனக்கு அது சரியா தவறான்னு தெரியல. உங்ககிட்ட கேட்கணும்னு நான் அதே மாதிரி இணையான ஒரு இடம் இங்க வந்ததுனால கேட்கிறேன். அது இலக்கணப்படி அது எதுங்கய்யா? அது உங்களுக்கு ஏது பொருள் மூக்கினால் கரியார் அப்படிங்கிற பொருள்ல வரும்னா நான் நினைக்கிறேன். மூக்கிற்கரியார், மூக்கினால் கரியார், மூக்கு கரியார் கருப்பா இருக்குதுனால மூக்கினால் கரியார். அல்லது மூக்கில் நீங்க 7ஆம் வேற்றுமையாக பொருள் கொள்ளதா இருந்தாலும் கொள்ளலாம். புரியல. ஒருவேளை 2 பாசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்ததான் 2 பொருள் சொல்லலாம். மூக்கினால், மூக்கில் சொல்லலாம். அப்ப 2மே சரியா? சரின்னா நீங்க எப்படி விளக்குறீங்க? இலக்கணப்படி அதுல ஏதாவது இலக்கணம்ங்கிறது உங்களுக்கு நிகழ்ச்சி உடையது. இலக்கணம்ங்கிறது 2 பொருள்பட நீங்க ஒரே விஷயத்த பல விதமா சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு பல பொருள் வந்துருது இல்லையா? வருகிற போது நீங்க அந்த இடத்துல நீங்க கொள்கிற பொருளுக்கேற்ற விளக்க நீங்க விளக்கி கொண்டு போகலாம். இது நான் 5ஆம் வேற்றுமையா எடுக்கிறேன், நீங்கள் பொருளாக எடுக்கிறேன்னு மனக்குறள் சொல்றாரு. இவர் இல்ல 7ஆம் வேற்றுமை போல இவர் எடுக்கிறாரு. எனவே நீங்க அதை எப்படி அதை விரிக்கிறீங்கிறத பொறுத்துதான் இந்த வேற்றுமை உருவங்களுக்கு பொருள் வரும். அப்புறம் அது தொடர்ந்து வரக்கூடிய வினைச்சொல்லினுடைய தன்மைக்கேற்ப அதனுடைய பொருள் மாறும். அந்த புறம் குன்றி கண்டனேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடைத்து அப்படிங்கிற குரல்ல எனக்கு பார்க்கல. அந்த மூக்கில் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை பொருள் சொல்றாரா? நான் பார்த்து சொல்றேன். நீங்க அவசியம் இல்லைங்க, இப்ப இல்ல. நான் அந்த செய்தியை மட்டும் புறங்குன்றி கண்டனேனும் அகங்குன்றி மூக்கின் 277 கொள்ளுங்க. மூக்கின் கரியார் 277 கூட இருக்கும். குன்றி புறம் கண்டு அணையரேனும் குன்றியின் புறம் போல வேடத்தால் செம்மையுடையனும் குன்றி மூக்கின் அகம் கரியார் உடைத்து அதன் மூக்கு போல அவரு என்ன பண்றாருன்னா மூக்கை போல இருக்கிறார். மூக்கை போல ஓம பொருள் எடுக்கிறார். இன்னுக்கு பல பொருள் உண்டு. உங்களுக்கு நீங்கள் பொருள் உண்டு, உப்பு உரல் பொருள் உண்டு, இடப்பொருள் உண்டு, ஏது பொருள் உண்டு. 4 பொருள் இருக்கு. அந்த 5ஆம் வேற்றுமை உருவம் அந்த மாதிரி மூக்கின். ஆமா, மூக்கினை போல. ஏன்னா எப்படி இது ஐயம் வந்ததுங்க? ஒருத்தர் இல்ல மூக்கின் கிடையாது மூக்கில் கரியார் உடைத்துன்னு தான் என் நூல்ல போட்டிருக்கு, அதுதான் சரி அப்படின்னாங்க. நீங்க பல இடங்கள்ல போய் பல நூல்கள் பார்க்கும்போது மூக்கின் கரியார் உடைத்து என்பது இன்னும் அந்த தான் தெரிந்து மூக்கின் கரியார் உடைத்து அப்படின்னு குரல் திறன்லாம் போட்டிருக்கு. அதனால நம்ம யாரையும் குன்றி மூக்கை போல இதெல்லாம் வழக்காத வேற்றுமை உருவாடு. நாம இன்றைக்கு அது வழங்குறது இல்லை. ஏதாவது இதுல உயிரினம் மேலான நம்ம பேசுற மாதிரி சில
சில தொடர்கள் தான் இருக்கும். ம். மற்ற இடங்கள்ல நம்ம வழக்கமா இன்னெல்லாம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது இல்லை. அவனை விட, அவனை காட்டிலும், அவனை போல இதுதான் பயன்படுத்தணும். மொழி மாறிடுச்சு இல்லையா? 2000 வருஷமா மொழி மாறுது. 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலக்கண கூறுகள் மாறுதுன்னு சொல்றாங்க. அது மூக்கிர், மூக்கில், மூக்கின் வேற வேற நூல்ல வேற வேற அவர்களுக்கு மூக்கின்னுதான் பழைய தமிழ்ல இருக்கும். பின்னாடி அந்த மூக்கிட் இட்ட என்னாக எடுக்கிறதா இல்லாக எடுக்கிறதாங்கிற ஒரு இதுல இல்ல எடுத்திருப்பாங்க நிறைய பேரு. அது எடுக்கிறது பொருத்தமா என்று சொல்ல முடியாது. ஆனா புணர்ச்சிப்படி இன்னுதான் இட்டுதான் இருக்காங்க. முக்கிட் கரியாருன்னு. அப்ப இட்டு அப்படிங்கிறத இன்னாக விளக்குறதா இல்லாக விளக்குறது. இல்லாக விளக்குறது நன்னூலார் காலத்திலேயே வந்துடுச்சு. எனவே இல் இன் ரெண்டையுமே அவர் சொல்லுவார். அதனால அறுதிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லுதான் சரி அல்லது இன்னுதான் சரி அப்படிங்கிறது சொல்ல முடியாது. விகற்பம்னு சொல்லுவாங்க. இந்த விகற்ப விதி, ஃப்ரீ வேரியேஷன் ரெண்டுமே வரலாம். மொழிங்கிறது ஃப்ரீ வேரியேஷன் தானே. ஒரே மாதிரி நான் பேசுறது, நான் ஒரு முறை பேசுற மாதிரியே மற்ற முறை பேசுறது இல்லை. நான் பேசுற மாதிரி அதனால ஃப்ரீ வேரியேஷன் நிறைய இருக்கும். அதாவது மயங்கி வர்றது நிறைய இருக்கும், மயக்கம். அதனால நீங்க இந்த இதுதான் அப்படின்னு சொல்லி நாம சில இடங்கள்ல வரையறுக்க முடியாது. நிகழ்ச்சி கொடுக்கும். ஒழுக்கத்தின் ஒழுகார் ஒருவோர் ஒழுக்கத்தின் அதுல ஒழுக்கத்தின்னு தான் நீங்க எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. ஒழுக்கத்தில் மணக்குறவர் ஒழுக்கத்தில் இருந்துங்கிறாரு. பரிமையாளர் ஒழுக்கத்தில் அப்படிங்கிறது போல பொருள் எழுதியிருக்கிறாரு. ஒழுக்கத்தின்னு தான் சொல்லியிருக்காரு, பொருள் விளக்கம் சொல்லல. அவர் உள்ள இருக்கக்கூடிய விளக்கத்திலிருந்து ஒழுக்கத்தின் சுருக்கம்னு சொல்றதுனால சுருக்கம் ஒழுக்கத்தில் ஏற்பட்டது என்று நாம அவர் 7ஆம் வேற்றுமை பொருள் கொண்டிருப்பார் என்று யூகிக்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறது படிக்கும்போது முதல்ல எப்படி படிக்கிறோமோ அதுதான் ஒழுக்கத்தின் ஒழுகார் ஒருவோர் அப்படிங்கிறதுல எங்கேயும் ஒழுக்கத்தில் ஒழுகார் ஒருவோர்னு பொருள் சொல்லும் போது என்ன சொல்லலாம், குறள்ல இருப்பது ஒழுக்கத்தின் ஒழுகார். பொருள் இருக்கு இல்லையா? சுருங்குதல் இருக்கு, நீங்குதல் எடுத்தீங்கன்னா அது 5 நீங்கள் பொருள் வந்துடும். சுருங்குதல்னா 7ஆம் வேற்றுமை பொருள் வந்துடும். ஏன்னா இழுக்கத்தின் வருதுனால அது ஒழுக்கத்தின் ஒரு எதுகை முனையா இருக்குமோ அதுதான் சரியா இருக்குமோ. அது ஏது பொருள். அது இழுக்கத்தினால்ங்கிறது அந்த ஒழுக்க தவறியதனால வருகின்ற துன்பம். இன் அந்த இடத்துல அது ஏது பொருள் தான். 2 பேருமே ஏது பொருள் எடுத்திருக்காங்க எல்லாருமே. இழுக்கத்தினால், இழுக்கத்தின் ஏதமான உடமை பொருள் இல்லது. சொல்லுங்க. பாக்கு அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி நன்னூல்லையும் நச்சினார்க்கினியர்லயும் அப்புறம் இந்த வீரசூழியத்துல கூட வினையச்ச விகுதியாதான் எடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு கொடுத்த அந்த திருக்குறள்ல இருந்து தொழிற்பெயர் விகுதியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வினையச்ச விகுதியா வரக்கூடிய இடங்கள் எங்கேயாவது இருக்குங்களா சார்? அதான் நான் சொன்னேன்ல, 2 எடுத்துக்காட்டு சொன்னேன்ல உங்களுக்கு. என்னது 2 இது காரணாற்பதில் இருந்தும் வேற ஒரு இடத்துல இருந்து கொடுத்துருந்தாங்கல்லம்மா. நான் சொன்னேன், நீ கவனிக்கலையா? அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் சார். அதுல இந்த இடத்துல சொல்றேன். காரணாற்பதில் இருக்குது இல்லையா? உணர்தரு செல்வம் தருவாக்கு சென்றார்னா தருவதற்கு தர சென்றார் இருக்குது. அப்புறம் வேற எங்க இருக்கு, நன்னூல்ல உண்பாக்கு சென்றான்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காரு. அதற்கு நன்னூலார் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் கொடித்தானை வானது கொள்வாக்கு வந்தான் அப்படிங்கிறது வந்திருக்கு. அவ்வளவுதான் வருது. மற்றது வான் ஆண் வருது. இந்த பாக்குங்கிறது எப்படி பாக்கு வந்ததுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனுடைய திருக்குறளை மட்டும் இருக்கு, தொல்பேரா வருது.
ஆனா அது வினையச்ச விதியாகத்தான் நன்னூலார் வந்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார், அது உட்படுத்தியிருக்காரு. வேற எங்காவது இருக்கான்னு நீங்க வீரசோழியத்துல இருக்குன்னு சொன்னீங்க. வீரசோழியத்துல நான் பார்க்கலாமா? வீரசோழியத்துல இருக்கா? இருக்குங்க சார். ஓ, வீரசோழியத்துல ஒரே ஆசிரியர் சொல்றாரோ? ஆமா. என்ன சொல்றாரு? பாக்குங்கிறத வினையச்ச விகுதியா தான் எடுக்கிறாங்க சார். ஓ, பாக்கு அது நன்னூல் பெரும்பாலும் நன்னூலார் எடுத்திருக்கிறதுல வீரசோழியத்தை பார்த்தா நன்னூலார் விதி அமைச்சிருக்காரு. ஆமா. நன்னூல் விதிகள் எல்லாம் நமக்கு வந்து நமக்கு நன்னூல் படிக்கிறதுனால நாம நன்னூல் தான் பண்ணியிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நன்னூல் இருக்கக்கூடிய பல விதிகள் வீரசோழியத்துல இருக்கு. உதாரணமா உடம்படுமையை பற்றிய விதி வந்து வீரசோழியத்துல முதல்ல இருக்கு. சரி, இந்த பாக்கு தொழிற்பெயர்வு வினையச்சமோ வரது மாதிரி அகத்திலிங்கம் அவரோட சங்க தமிழ்ல இந்த செய்யு வாய்ப்பாடு இருக்கு இல்லைங்க சார்? செய்யு வாய்ப்பாடும் தொழிற்பெயர்ல சில இடங்களில் மழை கழுவு மறந்த யானை போலன்னு வர இடத்துல மழை கழுவுங்கிறது கழுவுதலைன்ற விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப செய்யுங்கிறது அங்க தொழிற்பெயரா எடுக்கிற மாதிரி அவர் விளக்குறாருங்க சார். அது மாதிரி ஒப்புநோக்கா கிடைக்கும். பார்த்தேன் நான், அதுக்கு ரொம்ப ஆழமா சிந்திக்கல. நீங்க அதை சிந்திச்சு அது என்ன விஷயங்களை சொல்லுங்க, எனக்கு ஒரு சின்ன மெயில் கொடுங்களா? அது என்ன? சரிங்க சார். அது மாதிரி நச்சினார்க்கினியர் வந்து வாக்கோட சேர்த்து பாக்கு வான் பான் பாக்கு வாக்குன்னு வேற சொல்றாருங்க சார். அந்த ஒரு ஃபார்ம் தராரு. ஓ, வாக்கு கொடுத்துருக்காரா? நச்சினார்க்கினியர் நான் எடுத்தனே. நச்சினார்க்கினியர் வந்து ஆமா வாக்கு இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த வாக்கு இருக்கு, நானே எடுத்திருக்கிறேன், நான் கவனிக்கல. அவர் மட்டும் தான் தராருங்க சார். ஆமா. ஓ, ரைட், ரைட், நீங்க சொல்றது சரிதான். ஓஹோ, நச்சினார்க்கினியர் வாக்க சொல்லியிருக்காருல்ல. வாக்கு எடுத்துக்காட்டு இருக்கா? அவரே உருவாக்கின எடுத்துக்காட்டு மாதிரி தாங்க சார், இலக்கிய சான்று மாதிரி இல்ல. அது கொள்வாக்கு வந்தான்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, கொள்வாக்கு வந்தான். ஆமாங்க சார், கொள்வாக்கு வந்தான். ஆமா, இது எப்படி வந்துன்னு தெரியலையா? இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது கல்வெட்டுகள்லயோ வேற எங்காவது வடிவங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வான் பான் மாதிரி அதுக்கு அனாலஜில வாக்கு பாக்குன்னு உருவாக்கிட்டாரா என்னன்னு தெரியல சார். தெரியல. வான் பான் வந்து உங்களுக்கு மலையாளத்துல இருக்கு. கொள்வான் வருவான் அதுங்கிறது மலையாளத்திலே இருக்கு. நமக்கு வேற ட்ரைபல் லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஆன் வான் எல்லாம் வந்து வினைச்ச விகுதியா இருக்கு. ஆனா இந்த பாக்கு ஏதாவது ட்ரைபல் லாங்குவேஜ்ல இருக்காங்கிறது பார்க்கணும். திராவிட பழங்குடி மக்கள் மொழியில ஆன் வான் இருக்கு, மலையாளம் உட்பட. மற்றது இருக்காங்கிறத பார்க்கணும். அது ஒரு நல்ல ஒரு சிந்தனையா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன் அந்த அது மாதிரி ஒரு அந்த குறிப்பிட்ட, ஏன்னா திருக்குறளை திரும்ப திரும்ப ஒரு 4-5 இடத்துல வருது. இந்த திருக்குறள் நடையினுடைய ஒரு சிறப்பாகவே இதை சொல்லலாம். ஆமா சார், ஒரே சில எல்லாமே அது வினைச்சமா தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு வர ஃபர்ஸ்ட் அக்கறைச்சே அது தொழிற்பெயரா தாங்க சார் இருக்கு. இப்ப திருக்குறள் தான் முதல்ல அதை காட்டுது, ஆனா அது தொழிற்பெயர்ல தான் காட்டுது. ஒரு காரணம் பின்னாடி வந்தது தானே இல்லையா? இல்ல, அது பார்க்கணும். அப்ப திருவள்ளுவருடைய நடை சிறப்புகள்ல ஒன்றாக இது சொல்றதாக இருந்தால் திருவள்ளுவருக்கு இந்த நடை எப்படி கிடைத்தது, இந்த வடிவம் எப்படி கிடைத்தது? முக்கியமான கேள்வி. அது பாருங்களேன் மோகன்ராஜ், நீங்க இப்ப அகராஜ் எல்லாம் பாத்துட்டீங்க. ஆதேன் சார் இல்லையா, அவர் விநாயகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அவர் ஏதாவது கருத்து சொல்லுவாரான்னு பார்த்தேன்.